தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 265வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதியை பார்க்கறது இன்றைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சுந்தரராஜன் அவர்கள் குவியத்தினுடைய 2 தூண்களில் 2 தூண் சொன்னா முதன்மைன்னு சொல்ல முடியாது, 2 தூண்களும் முதன்மையான 2 தூண்களில் ஒருவரான அவருக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்தை நம் குவிகம் அன்பர்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்து இனிய செயல்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். பாரதியினுடைய இலக்கிய வரலாற்று படுகையில 2020க்கு மேல 21க்கு மேல சொன்னா எப்படி இந்த யூடியூப்ல இணையதளத்திலே குவிகம் மந்திர சொற்கள் ஒரு தனியான இடத்தை பெற்றிருக்கும். நிச்சயமாக வரலாறு பேசக்கூடிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது சொன்னால் மிக இல்லை. காரணம், இது போன்று பாரதியை உள்ளே உருகி உருகி நின்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு தளத்தையும் ஒரு களத்தையும் வேறார் கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே அவர் கொடுத்திருக்கிறார்கள், அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருக்கு மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நாம் இங்க நமது பாரதியின் நிலவை தொடங்குகிறோம். அவர் சொன்னார் நிலவு எங்க இருந்தாலும் நிலவு தானே. அது சிகாகோ நிலவு, அப்புறம் சியாட்டல் நிலவு, அப்புறம் சென்னை நிலவு, எல்லாம் ஒரே நிலவு தான். இந்த நிலவுக்கு கொடுக்க பெருமையை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதாவது பாரதியினுடைய ஞான பாடல்கள், பாரதியினுடைய இன்னும் ரொம்ப ஆழ்ந்த தத்துவார்த்தமான பாடல்களை எல்லாம் பார்த்துட்டு நிலவு பாட பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்கலாம். பாரதி நிலவை எப்படி நிலவில் அமர்ந்து பாடுகிறானோ அதை போல நாம் கேட்கக்கூடிய விஷயமாக இந்த நிலவு பற்றிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதில் முக்கியமாக நான் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, பாரதியினுடைய நிலவு பாட்டில் மொத்தம் 3 பாடல்கள். 3 பாடலில் முதல்ல பார்த்தது இந்த சோமதேவன் புகழ். 2வது இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே. அதாவது வெண்ணிலவு வெண்ணிலவுங்கிறது இந்த வெண்ணிலவே அந்த பாட்டை நமக்கு ரொம்ப எங்கெல்லாம் நிலவு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று போன முறை நான் சொன்னேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உயிர் சூட்டை அளிக்கின்ற சூரியன் இருக்கிறானே, அந்த சூரியன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தாலும் கூட நிலவை நேசிப்பது போல் யாரும் சூரியனை நேசிப்பதில்லை. நிலவை அப்படி எடுத்து நிலவை பந்தாடி இருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி நிலவை கையிலே எடுத்து சுவைக்கக்கூடிய அளவு அந்த நிலவு இருக்கிறது. அதுல நிலவு என்பதனுடைய வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில பாரதி சொல்றான். நான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு தலைப்பிலே ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுகிறான் என்று சொன்னால் அதுல என்னென்ன செய்திகளை அங்கே உள்ள வைக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அதிலிருந்து தான் அவனுடைய ஒரு அறிவு திறமும் கற்பனை வளமும் சொல் ஆற்றலும் நமக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாடல்ல முதல்ல இருக்கக்கூடிய அந்த வெண்ணிலாவுடைய இதுல எல்லையில்லாததோர் வான கடலிடை வெண்ணிலாவே என்ற அந்த பாட்டு அந்த அந்த கண்ணியை பார்க்கும்போது, இந்த முதல் பாடலை பார்க்கும்பொழுது அதிலே அவன் ஒளியை பற்றி பாடுகிறான். அதாவது ஜோதி, நிலவனுடைய ஜோதி எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அதை சொன்னான். போன வகுப்பிலே அதை போன சொற்பொழியில அதை பற்றி விளக்கமாக சொன்னேன். இப்ப தொடர்ந்து இந்த பாடல்ல எதெல்லாம் பார்க்கலாம். 2வது கண்ணியில, முதல் கண்ணியில ஜோதியை பற்றி பாடுகிறான். நிலவினுடைய ஜோதி எப்படி இருக்கிறது, அதனுடைய ஒளி எப்படி இருக்கிறதுன்னு. இன்னும் கேட்டா பௌர்ணமி நிலவு பிரகாசமா இருக்கும். ஆனாலும் அந்த பௌர்ணமி நிலவுல படிக்க முடியாது. நீங்க கையில எடுத்துன்னு ஏதாவது ஒன்றத்தை வச்சுன்னு படிக்க முடியாது. உலகம் ஃபுல்லா அப்படியே பரபரப்பா இருக்கும். ஒரு வித்தியாசமான அந்த ஒளி, அதனுடைய ஒளி பிரகாசமா இருக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும். இப்படியெல்லாம் அதில் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஒளி ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் படிக்கிறதுனா, எல்லை இல்லாததோர் வான கடலிடை வெண்ணிலாவே
விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை வெண்ணிலாவே. சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு வெண்ணிலாவே. நிந்தன் ஜோதி மயக்கும் வகை அதுதான் என் சொல் வெண்ணிலாவே. இது இந்த மயக்கத்துல என்ன வகை மயக்கம்னு தெரியலையே, அப்படிப்பட்ட மயக்கத்தை நீ கொடுக்கிறாயே. நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன் வெண்ணிலாவே. இந்த நனவை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே. ஒரு நிதர்சனமான ஒரு ஒளியை இது கொடுக்கிறது. அதை பற்றி ஒரு நிமிஷம், அது ஒரு இது. சுந்தரராஜன் டு மேக் மீ கோ ஹோஸ்ட். சார் சுந்தரராஜன் அவரை கோஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். ஹலோ வாங்க சந்திரா, வெல்கம். அப்படியே எல்லாரையும் திரும்பி மியூட் பண்ணுங்க. சில டிவைசஸ் இன்னும் அன்மியூட்டடா இருக்கு. ஓ, விஜயலட்சுமி நீங்க மியூட் பண்ணிக்கணும். இன்னொரு ஐபோன். விஜயலட்சுமி மியூட் பண்ணிக்கணும் நீங்க. மியூட் பண்ணமா? மியூட் பண்ணிங்க. மியூட். எஸ், ஓகே, சரி. ஆப்போ யாரோ அவளும் இன்னும் மியூட் பண்ணிக்கணும். ஐபோனா? ஆப்போ A6 5G யாரோ. He's on his phone. ஓகே, பண்ணிட்டார். ரைட் சார். இதுல ஸ்கிரீன்ல வருதா சார்? கிருபா சரி, நான் படிக்கிறேன் அதை. அந்த முதல் பாட்டுல கடைசி லைன் கொல்லும் அமிழ்தை நிகழ்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. கொல்லும் அமிழ்தை நிகழ்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. வந்து கூடி இருக்குது நின்னொளியோடு இங்கு வெண்ணிலாவே. இந்த வெண்ணிலாவுடைய ஒளியிலே மீட்டிங்ல இருக்கேன். இதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டியதுதான். அது பழசுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல கொல்லும் அமிழ்தை நிகழ்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. வந்து கூடி இருக்குது நின்னொளியோடு இங்கு வெண்ணிலாவே. அதுல என்ன பியூட்டினா, போன முறை அங்கதான் முடிச்சேன். அதுல என்ன இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொல்லக்கூடிய அமிழ்து, இந்த முரண் தொடை என்று சொல்வார்கள். உரத்த முணுமுணுப்புக்கள் தான் சொன்ன. அழகிய ராட்சசின்னு ஒரு உதாரணம் சொன்ன நம்ம பாட்டுல இருக்கு. இப்போ முரணாக இருக்கக்கூடியது. அந்த முரணாக இருக்கக்கூடிய விஷயத்துல என்ன சொல்றாரு இங்க? கொல்லும் அமிழ்தை நிகழ்த்திடும். அமிர்தம் கொல்லுமா? நிச்சயமா கொல்லாது. ஆனால் இது கொல்லும் அமிழ்து என்று சொல்லும் போது அந்த அந்த நிலைப்பை, அதாவது அந்த இடம் அப்படியே எந்த விதமான அசைவுமின்றி நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்றெல்லாம் நான் விளக்கம் கொடுத்தேன் அதற்கு. ஆகவே இன்றைக்கு பார்க்கலாம். அடுத்தது கொல்லும் அமிழ்தை நிகழ்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. வந்து கூடியிருக்குது நின்னொளியோடு இங்கு. அதுல என்ன அப்படின்னா, அதாவது இது கூட சொன்ன இவர் ஏகேவி சாருடைய கம்பராமாயணத்துல கூட பார்த்தோம். அமிழ்தாகிய நஞ்சு, அதாவது சீதையை நஞ்சு என்று மண்டோதரி சொல்கிறாள். அவள் அமிர்தம் போன்றவள் என்றாலும் அவள் நஞ்சாக மாறிவிட்டாள் என்று சொல்லும் போது, அது போல இங்க டைரக்டா இந்த வெண்ணிலா கொல்லும் அமிழ்து என்று சொல்லல பாரதி. கொல்லும் அமிழ்து போன்று இருக்கக்கூடிய கள்ளொன்று உன்னுடைய ஜோதியிலே கூடியிருக்குது. அவன் எப்படி இப்ப சொல்றான் பாருங்க. அதாவது இந்த நிலவை அது கொஞ்சம் கூட, ஏன்னா நிலவை தலைப்பா எடுத்து கொண்டு விட்டான் பாரதி. அப்போ அந்த தலைப்பிலே நிற்கக்கூடிய நிலவுக்கு எந்த விதமான களங்கமும் இவனாலே வரக்கூடாது. நிலவில களங்கம் இருக்கலாம், அந்த களங்கம் நிலவிலே இருக்கலாம். ஆனால் நிலவை தலைப்பாக எடுத்துக்கொண்டு பாடக்கூடிய பாடலிலே பாரதி என்ன சொல்கிறான்? அது ஒரு மயக்கத்தை கொடுக்கிறது. அது கொல்லும் அமிழ்து போல இருக்கிறது. அமிழ்தம் நிரந்தரத்தை கொடுக்கிறது. அந்த நிரந்தரமான அமரத்தன்மையை கெடுப்பது மரணம். ஆனா இரண்டும் சேர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், அப்போ எந்த விதமான அசைவுமின்றி அந்த உயிர்ப்பு நிலை என்று அங்கேயே சமைந்து, சிலையாக சமைந்து நிற்கிறதே, அதை சொல்லுகிறான் என்பதே ஒரு முக்கியமான செய்தி. அதை நிகழ்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. வந்து கூடி இருக்குது நின் ஒளியோடு இங்கு வெண்ணிலாவே. அதோட சேர்ந்து இருக்கு
அப்படின்னு சொல்றான். ஆகவே அதுதான் இந்த இந்த முதல் பாடலுடைய. அப்ப என்ன இந்த பாட்டுல? இந்த பாடல்ல இருக்கிறது எல்லாமே ஜோதி தான். வெண்ணிலாவினுடைய ஒளியை பற்றி பேசுகிறான். அப்ப என்ன நினைக்கிறான் பாரதி? வெண்ணிலாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே நமக்கு வெண்ணிலான்னா எப்படி தெரியும்? வெண்ணிலா வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கிறது. நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், வெண்ணிலாவை பத்தி யாரெல்லாம் இப்படி தாகூர் ஒரு இடத்துல எழுதுறார். தாகூர் வந்து குழந்தைகளை பற்றியும் சிறுவர் அந்த இந்த சின்ன குழந்தைகளுக்காக கதையெல்லாம் நிறைய கூட எழுதியிருக்கிறார். அதுல வந்து ஒரு இடத்துல சொல்றார் தாகூர், ஒரு குழந்தை வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வந்து சொல்றது அம்மாட்ட, ஸ்கூல்ல நடந்தெல்லாம் சொல்றது. ஆனா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் குழந்தைகள் வந்து வீட்டுல ஸ்கூல்ல நடக்கிறது வீட்டுல வந்து சொல்லும். கொஞ்சம் வயசு அதிகமாச்சுன்னா சொல்லாது. அது வந்து என்னுடைய அந்த பழைய கவிதை, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதிய கவிதை. அதுல எழுதுவேன், பள்ளி பருவம் பலகணி பருவம், கள்ளம் கண்ணில் சேரும் பருவம் என்று எழுதியிருப்பேன். பள்ளி பருவம் பலகணி பருவம். எப்படி வந்து ஒரு ஜன்னல் மூலமாக பலவற்றை பார்க்கிறீர்களோ அப்படி பலவற்றை பார்க்கக்கூடிய பருவம் அந்த பள்ளி பருவம். கள்ளம் கண்ணில் சேரும் பருவம். எல்லாவற்றையும் வெள்ளை உள்ளம் கொண்டவதாக இருக்கக்கூடிய, எதையோ ஒன்று மறைக்க வேண்டும், இதை சொல்ல முடியாது. வாட் தே கால் இஸ் த பியர். த பியர் ப்ரெஷர் எப்படி இம்பார்ட்டன்டோ அது மாதிரி பியர் சேர்க்கை. அந்த வயசுக்காரர்களோடு இருக்கக்கூடியது, அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பருவத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் வரும்பொழுது, அந்த எல்லைக்குண்டான இன்பங்கள், அந்த எல்லைக்குண்டான அறிவின்மை, அந்த எல்லைக்குண்டு இருக்கக்கூடிய மயக்கம், அந்த அழகு இருக்கிறதே, அந்த அழகு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம். அதுல இந்த இந்த கல்லொன்று வெண்ணிலாவைன்னு சொல்லக்கூடிய இந்த நிலவை வந்து பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் தோன்றுகிறது. ஒவ்வொரு விதமா எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களாக வருகிறதே. அப்படி பாரதி நினைத்து பார்க்கிறான். எடுத்து பார்த்த உடனே இந்த தாகூர் விஷயத்துக்கு சொல்லும்போது இந்த குழந்தை என்ன பண்றது, ஸ்கூல்லேருந்து வருது. அம்மா அம்மா ஸ்கூல்ல வாத்தியாருக்கு வந்து ஒண்ணுமே தெரியலம்மா, எங்க பிசிக்ஸ் வாத்தியாருக்கு எங்க வாத்தியாருக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மேல சந்திரன் இருக்கான், இந்த சந்திரனை மாதிரி எதுவுமே ஒளி பொருந்தியது கிடையாதுன்னு சொன்னாருங்க வாத்தியார். ரொம்ப தப்புமா, உன் முகத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, நான் பக்கத்துல பாக்குறேன்னு, உன்னோட அழகா இருக்குமா அம்மா, இப்படி எல்லாம் வாத்தியார் தப்பா சொல்றாரு. தாகூர் எழுதுறாரு. அதாவது நம்ம நம்ம என்ன, அதாவது நம்ம நம்ம படிக்கிற வாசிப்பு இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கணும்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய அக்ளைம் கிடைச்சானா உலக அளவுல, நம்ம உடனே அதை வந்து அது யாரோ சொன்னார்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன பெருசு இது, அவங்க யாரோ கொடுத்துட்டாங்க, அப்படி இல்லை. ஒரு 1000 பேர் 10,000 பேர் 1 கோடி பேர் யாராவது வந்து பிரமாதம் சொன்னா நம்ம படிச்சு பார்க்கணும். அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய பாரதியோட தாகூர் பெருசா இப்படிலாம் சண்டை போட்ட நாட்கள் உண்டு. வெள்ளை நாட்கள், என்ன என்ன சொல்றது, காய் காயாக இருந்த நாட்கள் சொல்ல மாதிரி எல்லாத்தையும் படிக்கக்கூடாது, ஒண்ணுதான் படிக்கணும் அப்படி இல்லை. உண்மையிலே பாரதி படிக்கும்போது தான் பிற கவிஞர்களையும் கவிதைகளையும் படிக்கணும். அப்ப எப்படி எழுதியிருக்காரு பாருங்க அருமையா. அப்படி இந்த நிலாவை வந்து பக்கத்துல நிற்கிறது, நிலாவை பார்த்த உடனே தெரியக்கூடாது, வட்ட நிலா, ஒளி பொருந்திய நிலா. பாரதி அதை கையில எடுத்துக்கிறான். பாரதி எப்படி கையில எடுத்துக்கிறான்? நான் சொல்றது உண்டு, பாரதி வந்து குழந்தைகளுக்கு வந்து எழுதுறான் பாட்டு, பாப்பா பாட்டுன்னு எழுதுறான். ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாப்பாக்கு எப்படி சொல்லி கொடுக்குறானோ அதே மாதிரிதான் பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரிதான் தேசபக்தர்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரிதான் ஞானியர்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஏனென்றால் அடிப்படையிலே அவன் மிகப்பெரிய ஆசிரியன். மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவம், மிக எளிமையாக சொல்லிக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. அப்ப இந்த பார்த்தான் எடுத்த உடனே முதல்ல என்ன பண்ணணும், வெண்ணிலாவை பத்தி வைப்பு முறை, த ஆர்டர்லினஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கிவாஜா சொல்லுவார், ரொம்ப அருமையா சொல்லுவார், கல்வி என்பதே வரிசை முறை என்பவர் அவர். அதை பத்தி எழுதியிருக்காரு. அந்த காலத்துல பெரியவங்க, இதை யாரும் சொல்லாத நம்ம யாரும் சொல்லிட்டு போறது இல்லை. எவ்ரி திங் இஸ் பர்டிகுலர் ஆர்டர். அபிராமி அந்தாதி விளக்கும்போது அந்த அபிராமி அந்தாதி வந்து இந்த ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி என்ன வருது, ஏன் ஒரு பாடலுக்கு பின்னாடி இன்னொரு பாடல் வந்தது அப்படிங்கிறது இது பண்றாரு. இப்ப நம்ம சங்கரையர் சுபாஷிதம்லாம் எழுதிட்டு இருக்கார். அதுல எழுதும்போது எது முதல்ல கொடுக்கணும், எது பின்னாடி கொடுக்கணும், அது பின்னாடி வந்து இப்ப கந்தர் அனுபூதியை பற்றி நான் பேசும்பொழுது கீவாஜா சொன்ன அந்த கருத்து மனதில் இருந்ததனால் கந்தர் அனுபூதி வரும்போது இது பாட்டுக்கு அப்புறம் அந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு அப்புறம் அந்த பாட்டு அப்படின்னு ஒரு ஆர்டர்லி வருது. பட் வாட் அபவுட் திங்ஸ் லைக் தேவாரம்? 10,000கணக்கான பாடலுக்கு மேல இருக்கக்கூடிய தேவாரத்துல எல்லாம் எப்படி வந்திருக்கு சொன்னா, ஒவ்வொரு திருப்பதியில போல பதிகம் பாடினார்கள், ஒவ்வொரு தலத்துக்கு போய் பதிகம் பாடினார்கள். அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கௌரவம் உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது வெண்ணிலா பார்க்கறான், எடுத்த உடனே வெண்ணிலா பாடணும், வெண்ணிலா பாடு,
அப்படின்னா அப்படி வெளில மேலே பார்க்குறான். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறம் அடுத்த விஷயம். முதல்ல ஜோதியை பற்றி பாடுறான். அந்த ஜோதியை பற்றி ஒளி என்னெல்லாம் சொல்ல முடியல. ரெண்டாவது, இதுதான் பியூட்டிஃபுல், ரெண்டாவது ஸ்டான்ஸால என்னடா பாடுறதுன்னு பார்த்தா, எல்லாரும் நிலவை பார்த்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை உடனே ஒப்புமை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதை ஒப்பு நோக்குறது. ஆஹா, நிலவு போல இருக்குது. எவரிபடி கேன் என்பது தொல்காப்பியன் பேசுகிறான். ஓமை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, தெரிந்த விஷயத்தை கொண்டு தெரியாத விஷயத்தை விளக்குவது. அதுதான் எவ்வளவு எளிமையா சொல்லிட்டேன் பாருங்க ஓமை. சில வாட்டி ரெண்டுமே தெரியாது, ரெண்டுமே தெரியாத விளக்கினா அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லு. ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் பேர்டு, அதை போய் தெரியாது, பேரே தெரியாது. அது மாதிரி இன்னொரு பேர்டு இருக்குன்னு சொன்னா யார் எதை பார்க்க போறான்? அதனால பார்த்தான், நிலவை பத்தி எல்லாரும் உண்மை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒரு காதலன் காதலி சந்திக்கிற இடம், இரவு நேரத்துல நிலவுக்கு தான் சந்திக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமே வேண்டாம், அதுவா நிலவு போன்ற முகம், அவ்வளவுதான். ஏன்னா வேற மாதிரி வேற ஏதாவது சொன்னான்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு மலர் போன்று இருந்துக்கிறது, வேற ஒன்றும் அருமையா இருக்குன்னா தேடணும், அந்த மலர் எங்க இருக்குன்னா தேடணும். தாமரை போன்ற முகம்னா தாமரை எங்க பார்த்துருக்காளோ இல்லையோ. நிலவு போன்ற முகம்னா அப்படி மேல பார்த்தா நிலவு தெரியும், பளிச்சுன்னு தெரியுது. அடடா, இதோட உயரமான ஓமை இருக்க முடியுமா? உயர்ந்த ஓமை அங்கதானே இருக்கு. அதனால பாரதி நினைக்கிறான், அடுத்த கான்செப்ட் ஃபுல்லா இப்ப வந்து ஒப்புமை. இந்த நிலவை எப்படி ஒப்புமை சொல்கிறான் என்பது அடுத்த ஸ்டான்ஸால சொல்றான். அந்த ஸ்டான்ஸா தான் பார்க்க போறோம். லெட் us see it in the screen. மாதர் முகத்தை நினைக்கிணை கூறுவர் வெண்ணிலாவே, அது பயதில் கவலையில் நோவில் கெடுவது வெண்ணிலாவே, காதல் ஒருத்தி இளைய பிராயத்தள் வெண்ணிலாவே, அந்த காமந்தன் வில்லை இணைத்த புருவத்தள் வெண்ணிலாவே, மீதெழும் அன்பின் விளையும் புன்னகையினள் வெண்ணிலாவே, முத்தம் வேண்டி முன் காட்டு, காடு இல்ல நடுவில் ஒரு இட்டு வரணும், முத்தம் வேண்டி முன் காட்டு முகத்தின் எழில் இங்கு வெண்ணிலாவே, சாதல் அழிதல் இலாது நிரந்தரம் வெண்ணிலாவே, நின் தன்முகம், தன்னில்லது தன், மூணு சுழினா தன்னகரம் சொல்லக்கூடியது. நமக்கு ஈஸியா ரன்னகரம் தன்னகரம்ங்கிறதுல நம்ம அப்படி ரெண்டு சுழி மூணு சுழி போடலாம். ஏன்னா நம்ம சுழி அப்படிதான் இருக்கு, அப்படி சொன்னாதான் புரியுது. அதனால நம்ம சுழிக்கு ஏற்ப அதை வந்து ரெண்டு சுழி மூணு சுழி சொல்லிக்கலாம். தன்முகம் எப்படி ஏறா பாருங்க. ரைட், இப்ப மறுபடியும் படிக்கிறாத அது அந்த இது தலை பிரித்து பார்க்கலாம். அது மாதர் முகத்தை நினக்கு இணை கூறுவர் வெண்ணிலாவே. இப்ப பாரதி என்ன நினைக்கிறான், பாரதியினுடைய போக்கு எப்படி இருக்கு, இந்த கவிதை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க. பொதுவாகவே ஒரு கவிஞருடைய கூற்று, இப்ப ஓடி விளையாடு பாப்பான்னா பாப்பா பார்த்து பாடுறான். வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் என்று சொன்னால் தேவியை பற்றிய பெருமை பெறா. இன்னொன்னு வந்து, எனக்கு நீ மலரின் மேறு திருவே உண்மையில் மையல் கொண்டு நின்றேன்னா அப்படியே தேவி கூட டைரக்டா பேசுற மாதிரி. அப்போ வந்து இந்த ஒரு கவிஞன் பேசும்போது இதை தனக்குத்தானே சாலிலோக்கி என்று சொல்வார்கள், தனக்குத்தானே பேசுகிறானா இல்லைன்னா முன்னிலை, ரெண்டாவது முன்னிலைப்படுத்தி பேசுகிறானா இல்ல படற்கையில பேசுகிறானா என்றெல்லாம் பார்க்கும்பொழுது இங்க வந்து டைரக்டா வெண்ணிலாவோட பேசுறான். அதுதான் இந்த பாட்டு. அதனாலதான் வெண்ணிலாவே அப்படிங்கிறதா தலைப்பு, வெண்ணிலா பாட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் சுந்தரராஜன் வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு, அவர் வந்து யங் மேன், அதனால வந்து 20th செஞ்சுரிக்கு தாண்டி 20 தாண்டி பாப்புலரா இருக்கிற பாட்டு தான் அவர். இது வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட வருவாயா, அந்த மாதிரி இதுல அவன் பார்க்கறான் பாருங்க எப்படி, ஹவு எம்பத்தைசிங், வாட் அ பியூட்டிஃபுல், a great poetry is also a very simple poetry. A simple poetry is also an elegant poetry. எங்கே எளிமை இருக்கிறதோ அங்கே அழகு இருக்கிறது, எங்கே அழகு இருக்கிறதோ அங்கே உயர்வு இருக்கிறது, எங்கே உயர்வு இருக்கிறதோ அங்கே உன்னதம் இருக்கிறது, எங்கே உன்னதம் இருக்கிறதோ அங்கே உண்மை இருக்கிறது, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே நலம் உண்டா. ஆகவே அந்த உண்மையை பாருகிறான், உண்மைக்கென்றே ஒரு அழகு இருக்கிறது. அது அந்த அதனால நேர பார்த்து வெண்ணில பேசுறான், மாதர் முகத்தை நினக்கு இணை கூறுவர் வெண்ணிலாவே. வெண்ணிலாவே மாதர் முகத்தை உனக்கு இணையா சொல்லுவார். இது வரைக்கும் யாராவது சொன்னாதான் இருக்கிறானோ? நிலவை ஓமையா வேற எதாவது காட்டுறாங்களோ? மேக்சிமம் அதுதான் காட்டிருக்கான். யோசிச்சு பாருங்க. வெண்குடை, நான் சொன்னேன் சிலப்பதிகாரத்துல வெண்குடை,
சோழனுடைய வெண்குடைக்கு நிலவை கொடுத்தா சக்கரத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சிலது ரேர். பட் மாதருக்கு சொன்னது அதிகம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாதர்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். மாதர்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லக்கூடியதுதான் வந்து ஒரு ஒரு கவிஞனுடைய வேலை இருக்கு இல்லையா, அது சொல்லலாம். ஆனா பாரதி என்ன பண்றான், சி இதெல்லாம் தான், இந்த நுட்பத்தை நீங்க கவனிக்கணும். இந்த சைக்காலஜி இருக்கு பாருங்க. இந்த சைக்காலஜி என்னன்னா, நிலவை மாதிரி உன்னுடைய முகம் இருக்கிறது, ஆனா நிலவு எங்கேயோ இருக்கு, நீ எவ்வளவு பக்கத்துல இருக்க அப்படின்னு காதலிக்கிட்ட பேசுவான். வேற இங்க வந்து பாரதி என்ன சொல்றான், உலகத்துல இருக்கக்கூடிய அழகான மாதர் நம்ம சேர்த்துக்க வேண்டியது, அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கணும். மாதர்னா அழகான பெண்களுடைய முகத்துக்கு உனக்கு இணை கூறுவர் வெண்ணிலாவே, அது வயதில் வேலையின் வயதில் கவலையின் நோவிற் கெடுவது வெண்ணிலாவே. ஆனா அந்த மாதர் முகம் இருக்கிறது உன்ன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஆனா அந்த மாதர் முகம் எப்பவும் அப்படி இருக்காது. எப்போ வயதில், வயதானா அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு வேண்டி வயதான நிலவு போல இருக்கிறது ஒரு முகம்னு சொல்ல முடியுமா? ஒரு காதலிகிட்ட போய் ஒரு நிலவு முகம் தான், ஆனா கொஞ்சம் வயதான நிலவு முகம் சொல்ல முடியாது. ஏன்னா நிலவுக்கு வயதாவதில்லை இல்லையா? அப்போ வயதில் கவலையில் ஒரு கவலை வருகிறது, அந்த நேரத்துல வந்து முகம் வாடி இருக்கிறது. அப்ப நிலவு போன்ற ஒளியோட இருக்குமா? நோவில் நோவு இருக்கிறது. அப்ப பாரதி என்ன சொல்றான், வெண்ணிலாவே மாதர் முகத்தை உனக்கு இந்த உலகிலே இணையாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது சொல்றாங்களே ஒழி, அதுக்கு வேண்டி வந்து உன்னை மாதரோட கம்பேர் பண்ணினா அதெல்லாம் வந்து வயசு, கவலை, நோய் அதாலே மாறக்கூடிய முகம். ஆனால் நீ மாறாது இருக்கிறாய் வெண்ணிலாவே. எவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வைக்கிறான் பாருங்க பாரு. அவன் முண்டாசு சைஸ்ல இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி நிலவு மேல கொண்டு வைக்கிறான். உன்னைத்தான் அவன் சொல்றாங்க. ஆனா நீ அந்த உண்மையும் தாண்டிது. அடுத்து சொல்றான், காதல் ஒருத்தி இளைய பிராயத்தள். பிராயம் என்று சொன்னால் வயது, இளைய பிராயம் என்று சொன்னால் இள வயசு. காதல் ஒருத்தி, காதலிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பெண் வெண்ணிலாவே, அவள் எப்படி இருக்கிறாள்? அந்த காமன் தன் வில்லை இணைத்த புருவத்தள் வெண்ணிலாவே. இதுல ரொம்ப அழகு எப்படின்னா, இந்த நிலாவை சொன்னது மாதிரி கவிஞர்கள் எப்பவுமே வந்து இந்த புருவத்தை வில்லுக்கு இணையா சொல்வார்கள். பாரதி இங்க வந்து கன்ஃபியூஷன்லாம் எழுதுறான். நான் போன முறை ஒரு வாட்டி சொன்னேன், மன்மதன் வில் என்று சொன்னபோது அத அது கேட்கிறான். அதுக்கு நச்சினாருக்கு நீர் விளக்கம் சொன்னார். ஏன்னா எப்படியும் எழுதக்கூடிய கவிஞனை விட்டு கொடுக்க முடியாது உரையாசிரியர்கள். எனவே அவர் எழுதுறார், மன்மதனுடைய வில் 2 புருவம் இருக்கு அந்த பெண்ணுக்கு. மன்மதன் வில் என்று ஒருமையிலே ஏன் சொன்னார் என்று கேட்டால், அதுக்கு நச்சினார்க்கினியர், அதாவது உச்சிமேல் கை வைத்து கும்பிடக்கூடிய நச்சினார்க்கினியர் என்று பேச்சவருக்கு. அரசன் சண்முகனார்னு மதுரையில வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதர், மதுரை அரசன் சண்முகனார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு சீனியர். அதோட உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, பாரதியார் மதுரை சேதுபதி பள்ளியில வந்து கொஞ்ச காலத்துக்கு தமிழாசிரியர் இருந்தார் இல்லையா, ஒரு 3 மாசத்துக்கு. அந்த கேப் வந்ததுக்கு காரணம் அரசன் சண்முகனார். அந்த கேப் ஏன் வந்து அப்படின்னா, அரசன் சண்முகனாருக்கு வந்து தமிழ் சொல்லிக்க கூட தெரியும், அதே மாதிரி கோபமும் அதிகமா வந்துடும். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மதுரை சேதுபதி ஸ்கூல்ல காலையில முதல் வகுப்பாக இருந்த தமிழை ஏதோ ஒரு காரணத்திற்காக கடைசி வகுப்பாக மாற்றினார்கள். தமிழுக்கு கடைசியா இப்ப சொல்ற, நம்மனால தமிழுக்கு முதலிடமா, தமிழுக்கு கெட் அவுட், ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்பான் ஒரு இதுல படத்துல விவேக். அந்த மாதிரி வந்து தமிழுக்கு கடைசி பீரியடா, முதல்ல நான் வரமாட்டேன் போ, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ட்டு தமிழ் அரசன் சண்முகனார் வெளில கிளம்பிட்டார் கோவத்துல. உடனே அந்த ஊர்ல சேதுபதி பக்கத்துல இருந்தவர் மா கோபாலகிருஷ்ணய்யர், கிரேட் பண்டிட். அவர் தான் வந்து இந்த விவேக பானு ஆரம்பிச்சு நடத்தினவர். அதுலதான் பாரதியுடைய முதல் கவிதை பிரசுரமாறுது. அந்த கோபாலகிருஷ்ணன் கேட்டபோது அதுக்கு வேண்டி சரி பண்றதுக்கு வேண்டி அவர் வந்தார். யாரு? அவர் வந்து அரசன் சண்முகனார் விட்டு போன இடத்துல பாரதி ஃபங்க்ஷன் பண்ண வந்தார். சார் என்ன சார் இப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே போறல, கடைசியில நீங்க என்ன சொல்ல வந்தேன்னு புரியும், எதுக்கு ஆரம்பிச்சலாம்? எதுக்குன்னா நச்சினார்க்கினியர் பத்தி சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட நச்சினார்க்கினியர் அரசன் சண்முகனாரே கையெடுத்து வணங்கக்கூடிய, அவர் தான் முதல்வர் சிலை வச்சார் அவருக்கு, நச்சினாருக்கு. அப்படிப்பட்ட நச்சினாருக்கு சொன்னாரா, இல்ல அப்படி இல்ல அர்த்தம், அது 2க்கும் தப்பு கிடையாது. ஆசிரியர் மதனன் வில் என்று எழுதுகிறார். காரணம்,
எப்போதும் அந்த அந்த வில்லை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் துணை வில்னு ஒன்று வச்சுப்பாங்கய்யா. இப்போ எப்படி நம்ம இதில் ஸ்டெப்னி ஒன்று வச்சுன்னு போகிறோம் பாருங்க, காரில் ஸ்டெப்னி வச்சுன்னு போகிறோம், ஸ்கூட்டர் ஸ்டெப்னி. அது மாதிரி அந்த வில்லில் வந்து அந்த அதரும் மதனன் இருக்கான, மன்மதன் இருக்கான, அவன் நிச்சயமா காரியத்தில் சக்ஸஸ் ஆனோம். அவன் போயிட்டு சக்ஸஸ் ஆகலைன்னா அப்புறம் வந்து ரொமான்டிக் ட்ராஜடி ஆகிடும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, அந்த வில்லுக்கு வந்து ஒரு துணை வில் வேற வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ 2 வில்லு இருக்கிறதுனால 2 புருவம். எதுக்கு இவ்வளவு சொல்ல வரேன்னா, பாரதி எவ்வளவு இங்க கேர்ஃபுல்லா எழுதுற பாருங்க. ஒரு ஓமையை எப்படி எழுதுகிறான் பாரதி. காமந்தல் வில்லை இணைத்த புருவத்தல். அந்த வில்ல வந்து இணைக்கும் போது இந்த வில்லுக்கு வந்து பிடி, இந்த பிடி இருக்கு, 2 பக்கம் வில்லு இருக்கு, நடுவுல அந்த பிடி இருக்கும் இல்லையா? அப்போ அத போன்ற புருவத்தல். அப்போ வந்து ஒரு வில்லு தான் அது. இந்த பக்கம் அப்படி இருந்து 2 பக்கம் அந்த அந்த வில்லு வரா மாதிரி. என்டையர் திங் இஸ் சிங்கிள் வில். தட் இஸ் ஹவ் பாரதி வில்டு. அவன் அப்படித்தான் நினைக்கிறான். ஆகவே ஒற்றை வில், அது இணைத்த புருவத்தல். அந்த வில் இணைத்த புருவத்தல், ஒரே வில்லு நிக்கிற மாதிரி இருக்குன்னு எழுதுறான். யார் அவள்? காதல் ஒருத்தி, இளைய பிராயத்தள். அவளுடைய அழகு எப்படி? இணைந்த புருவத்தள். வெண்ணிலாவே மீதெழும் அன்பின் விளை புன்னகையினாள். அவளுக்கு யாரு மீதோ அவனுடைய ஒரு ஒரு ஆண் மகன் மீது அன்பு இருக்கிறது, காதல் வந்திருக்கிறது. அந்த காதலிலே வயப்பட்டு, அதான் காதல் ஒருத்தி என்று ஆரம்பித்தான். காதல் ஒருத்தி, இளைய பிராயத்தள். அவளுடைய கண்கள் புருவம் எப்படி இருக்கிறது. அவள் தன்னுடைய அன்பின் மிகுதியினாலே, அந்த காதலனுடைய வெளிப்பாடினாலே புன்னகை செய்கிறாள். வெண்ணிலாவே முத்தம் வேண்டி முன் காட்டும் முகத்தின் எழில் இங்கு வெண்ணிலாவே. அவள் எப்படி தன்னுடைய காதலனுக்கு அந்த முத்தத்தை வேண்டி அப்படி தன்னுடைய ஒளி பொறிந்த முகத்தை அப்படி முன்னாடி நின்று காட்டுவாளோ, அதை போல வெண்ணிலாவே உன்னுடைய முகம் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு காதலை வந்து விவரிக்கிறான் பாரதி. அதாவது இந்த ரொமான்ஸ்ன வந்து என்ன, கவிஞர்கள் வந்து யாருமே வந்து அது என்ன எக்ஸீட் வேர்ட்ஸ் எக்ஸீட் ஆகிறத பத்தி கவலைப்படுறது கிடையாது. பாரதி கிட்டத்தட்ட அந்த குயில் பாட்டில் வந்து ஒரு 10 லைன்லேயே முடிச்சிருக்கலாம் அது என்டையர் கதையை. அது எழுதின்னு போனதே பிகாஸ் இட் இஸ் காதல் பாட்டு, நிற்க முடியல. அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்படி எழுதுறா பாருங்க பாரதி. இருக்கக்கூடிய 8 வயசுல ஒரு மூணு வரியில இதையே எழுதி கொண்டிருக்கிறான். காமந்தன் வில்லை காதலொருத்தி இளைய பிராயத்தள் வெண்ணிலாவே, அந்த காமந்தன் வில்லை இணைத்த புருவத்தள் வெண்ணிலாவே, மீதெழும் அன்பின் விளை புன்னகையினள் வெண்ணிலாவே. அந்த காதலினாலே வரக்கூடிய புன்னகை வைத்திருக்கிறாள் வெண்ணிலாவே. முத்தம் வேண்டி முன் காட்டும் முகத்தின் எழில் இங்கு வெண்ணிலாவே. அப்ப எந்த அளவு அந்த முகம். இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் என்ன என்றால், இந்த வெண்ணிலாவே இப்படி அன்போடு இளைய பிராயத்திலாக காதல் மீது நிற்கின்ற ஒரு காதலி தன்னுடைய காதலனுக்கு முத்தம் வேண்டி நிற்கக்கூடிய காதலனுக்கு தன் முகத்தை காட்டுவது போல என்ற ஓமை சொல்லும் போது என்ன பொருள்னா, உன்னை அப்படி நேசிக்கிறோம் நிலவே, முத்தம் கேட்டு நிற்பது போல நீ எட்டி பார்க்கிறாயே. என்ன அழகு பாருங்க. முத்தம் எங்களிடம் கேட்டு நிற்பது போல எட்டி பார்க்கக்கூடிய முழு நிலவே அப்படி இருக்கிற அப்படி ஒரு 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 கற்பனை பாருங்க. இப்போ எப்படிப்பட்ட ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. இன்னும் கேட்டா, ரைட் ஃப்ரம் தி என்டையர் வேர்ல்டு லிட்ரேச்சர், இஃப் யூ ரீட் த கிரேட் மில்டன், த பாரடைஸ் லாஸ்ட் அண்ட் கெயின் இருக்கு, அந்த பாரடைஸ் இருக்க, அந்த 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 மில்டனுடைய வரிகள் இருக்கிறவ, அதுல நிறைய இருக்கு. அதுவும் இந்த சேட்டன் வர இடத்துலலாம் வந்து நிறைய இயற்கையை பற்றி இருக்கக்கூடியது. உலகத்தில் உள்ள பல ஒரிஜினல் கிளாசிக் என்று சொன்னால் ஒலிசஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பல கிரேக்க நாடகங்கள், ஷேக்ஸ்பீரியன் நாடகங்கள், இதெல்லாம் இயற்கையை பற்றி கூடிய வரலாறு இருக்கும். அது போலதான் நம்மளுடைய வேதங்கள். வேதத்தில் சொல்லாத இயற்கையே கிடையாது. இயற்கையை பற்றி தான் பேசுகிறார்கள். அதுதான் இங்க ஆரம்பிச்சு பாரதி சொல்கிறான். அப்படி இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு இன்பத்தை அங்கே பாரதி பேசுகிறான். அதுக்கப்புறம் தான் ஒன்று சொல்றான். அது இந்த ஒப்புமை சொல்றான். இந்த இதுல கடைசி லைன்ல அதுக்கு வந்து ஒரு he is adding what you call as a significant concept into that. ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறான்னு சொல்றான் பாருங்க. வேண்டி முன் காட்டும் முகத்தின் எழிலிங்கு வெண்ணிலாவே, சாதல் அழிதல் இலாது நிரந்தரம் வெண்ணிலாவே, நின் தன்முகம் தன்னில் விளங்குவது என்னை கொல் வெண்ணிலாவே. இங்க கொல் என்பது கொலான்னு அர்த்தம். கொல் என்பது அசை சொல். என்னை கொல் என்ன என்று வியப்பு வேங்கோல் சொல்லுகிறார்களே, அப்படி வியப்பு சொல்லுது. சொல்றான், சாதல் அழிதல் இல்லாத நிரந்தரம் வெண்ணிலாவே. இப்ப மேல சொன்ன மாதராருடைய முகம், இந்த நிலவனுடைய ஒப்புமை, மாதராருடைய முகம் என்றும் அப்படி இருக்க முடியாது.
அது நிரந்தரமற்றது என்று சொன்னவன் இங்கே பின்னாலே இதே போன்ற இந்த காதலும் அப்படித்தான். இந்த காதலன் காதலி 2 பேர் இருந்தா கூட இந்த வாழ்க்கையினுடைய அந்த பயணத்திலே இந்த அற்புதமான காதல் முகழ்வும் இப்படிப்பட்ட உணர்ச்சியினுடைய பெருக்கும் இளம் பருவத்திலே தான் இருக்கும். அதன் பிறகு போக போக அந்த அன்பு, அந்த காதல் என்பது முதிர்ந்த அன்பாக மாறி போகிறது. அதுக்கு உதாரணம் பாரதிதாசனுடைய அற்புதமான முதுமை காதல், அற்புதமான கவிதை பாரதிதாசனுடைய. இன்னும் இருக்கிறாள் என்பதே எனக்கு மனத்துக்கு மகிழ்ச்சினா அந்த மூதாட்டியை பற்றி எழுதுவார். ஆகவே இதை பார்க்கும்போது அந்த காதல் இளைய பிராயத்தல் என்று அப்படிதான் கொடுக்கிறான். அப்படி இந்த காதல், உலக காதல் எல்லாம் நிரந்தரமின்றி இருக்கும் பொழுது, நிலாவே உன்னுடைய அழகும் நீ கொடுக்கக்கூடிய இந்த உணர்ச்சியும் சாதலே இல்லாமல் எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறதே. இந்த தன்முகம் தன்னில் உன்னுடைய குளுமையான குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய முகத்திலே இந்த விளங்குகின்ற விஷயம் இருக்கிறதே, இது என்னை கோல் வெண்ணிலாவே, இது எப்படி இது நிகழ்கிறது என்று வியப்பா பாருங்க. அப்பா உன்னை புகழ முடியலையே, எத்தனை இது என்று பேசுகிறார். அப்போ 2வது ஸ்டான்ஸால ஒப்புமை, முதல் ஸ்டான்ஸா ஒளி ஜோதியை பற்றி பேசுகிறான், 2வது ஒப்பிட்டு பார்க்கிறான். இப்போ அடுத்தது என்ன கான்செப்ட் கொண்டு வரணும் பார்க்கறான். இங்க பாரதியுடைய எண்ணம் வெளியிலே வருகிறது. பார்க்கலாம், 3வது பாட்டுல பார்த்துடலாம் சார் ஆன் த ஸ்கிரீன். இங்க பாரதி என்ன செய்கிறான், அது முதல் ஸ்டான்ஸா ஜோதியை பற்றி பேசுகிறான், 2வது உவமை பற்றி பேசுகிறான், 3வது பாடல்ல பாரதி தெய்வீகத்துக்கு மாறிவிடுகிறான். இங்க பாரதி தன்னுடைய இந்த நாட்டினுடைய கடவுளர் பற்றியும் தெய்வங்களை பற்றியும் பாடக்கூடிய தெய்வீக பாடல்கள் நிறைய பாடுங்க. எத்தனை பாடல் பாடியிருக்கான் பாரதி. ஆகவே அந்த தெய்வ பின்னணி, அந்த தெய்வீகத்தினுடைய பின்னணியும் அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழ்ந்த பற்றும் அவன் மனதில் இருக்கின்ற காரணத்தினாலே 3வது பாடல்ல அதை எழுதுகிறான். எப்படி எழுதுறான் பாருங்க. நின்னொளியாகிய பார்க்கடல் மீதிங்கு வெண்ணிலாவே, நன்கு நீயும் அமுதும் எழுந்திடல் கண்டனன் வெண்ணிலாவே, மண்ணு பொருள்கள் அனைத்திலும், அமைத்திலும் இருக்கு இங்க, அணை வரும், நை, மைக்கு பல நை வரணும். மண்ணு பொருள்கள் அனைத்திலும் நிற்பவன் வெண்ணிலாவே, அந்த மாயன் அப்பார்க்கடல் மீதுரல் கண்டனன் வெண்ணிலாவே, துன்னிய நீல நிறத்தள் பராசக்தி வெண்ணிலாவே, இங்கு தோன்றும் உலகு அவளே என்று கூறுவர் வெண்ணிலாவே, பின்னிய மேகச் சடைமிசை கங்கையும் வெண்ணிலாவே, நல்ல பெட்புற நீயும் விளங்குதல் கண்டனன் வெண்ணிலாவே. என்டையர் கான்செப்ட் மாறி எடுத்து பாருங்க பாட்டில். அதாவது ஒரு ஸ்மால் வீடியோ, ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் தட் ஆர்டிஸ்ட், கிரேட் ஆர்டிஸ்ட், ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட், ஒரு இதை பார்த்தேன். அவன் பெயிண்ட் பண்றது இந்த போஸ்டர் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்த இது மாதிரி இருக்கும், பேஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த பேஸ்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை அப்படியே வீடியோ எடுத்திருப்பாங்க, இப்படி தடவிண்டே இருப்பான், என்னமோ கச்சா மாதிரி வச்சா. நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படிலாம் போடுற மாதிரி அழகா அப்படி இல்லை, போர்டில் தாடி வச்சுருக்கிறான், பெயிண்டை ஊற்றி இப்படி தேய்ச்சிட்டு இருப்பான், என்ன பண்றான்னே தெரியாது. வண்ண கலவையாக அந்த போர்டில் ஒரு நிமிஷத்தை, ஒரு நேரத்தில் அதை இப்படி தடவிட்டு இப்படி எடுத்து பார்த்தா ஒரு 6 ஓடின்னு இருக்கும், கீழே மேலே நிற்கிற தென்னை மரத்தோடைய நிழல் தெரியும். அப்படி எப்படி மாத்துறான்றது. சித்திரமும் கைப்பழக்கம், இந்த பழக்கத்துல இருக்கக்கூடிய பாரதி, அவனுடைய வார்த்தைகளில் வரக்கூடிய ஜாலம் இருக்கிறதே, அவன் ஒரு சாதாரண விஷயமா ஆரம்பித்து அதிலே ஒரு கடவுள் நிலை எழுத வேண்டும் சொன்னாரு. எப்படி சொன்னா, கடவுள் நிலை எழுத வேண்டும் என்கிறான். அப்போ அந்த கடவுளை எங்க கொண்டு வரான் பாருங்க. எடுத்த உடனே நின்னொளியாகிய பார்க்கடல் மீதினில் எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே ஆரம்பிச்சான். அது செக்குலர், அது எல்லை இல்லாத வானக்கடல். இட் ஹஸ் காட் நோ ரெஃபரன்ஸ், அதுக்கு எந்த அடிக்குறிப்பும் கிடையாது, எந்த குறியீடும் கிடையாது. ஆனா இங்க 3வது ஸ்டான்ஸா, நின்னொளியாகிய பார்க்கடல் மீதினில், the moment he introduced the word பார்க்கடல், it has got a definite reference to the Purana. அதை எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. பார்க்கடல் என்பதை அவன் பயன்படுத்துகிறான். இந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து சொல்றான். அதுலயே அந்த என்டையர் ஸ்டான்ஸா இஸ் பேக்ட் அப் வித் தட். அதான் இது எப்படின்னா, there should be some kind of unison of idea, not union, unison. அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கக்கூடிய கருத்து பொருளை
எந்த விதமான ஒரு ஒரு ஜாரிங் என்று சொல்ல, ஜாரிங் நோட் என்பார்கள் மியூசிக்ல வந்து, கால் இட் as ஹார்மனி ஸ்கேல் என்று சொல்வார்கள். அது மாதிரி வந்து ஹார்மனி என்று சொல்லக்கூடியது வெஸ்டர்ன் மியூசிக் எஸ்பெஷலி வந்து தி ஹார்மனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோனியஸ் நோட்ஸ் என்பார்கள். அது மாதிரி வந்து ஒரு கவிதையில முதல்ல அதை ஒன்று முடிச்சான், அடுத்த கருத்தை இந்த ஸ்டான்ஸால வைக்கிறான். அப்போ எந்த நுட்பமாக ஒரு சித்திர வேலைப்பாடோடு பண்றான். அதிகமாக கூடாது, சின்ன கண்ணு இந்த மாதிரி இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கண்ணு இந்த பக்கம் ஒண்ணுன்னா ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கணும். இன்ஃபேக்ட் லைஃப் இஸ் நாட் சிமெட்ரிக்கல், பட் ஆர்ட் இஸ் சிமெட்ரிக்கல். அக்கார்டிங் டு சயின்ஸ், நோ ஹியூமன் பாடி இஸ் பைலேட்ரல். பைலேட்ரல் என்று சொன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். எந்த ஹியூமன் பாடியும் அப்படி இருக்காது. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே இருந்தா கூட உள்ள அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு ஹார்ட் கிடையாது, கிட்னி தான் நின்று இருக்கு. பட் ஆர்ட் மேக்ஸ் a difference, a beautiful, a lovable diversion from the reality, and that is what is art is all about. What God creates need not be perfect, but an artist can create a perfection. அதனால்தான் அவன் சொன்னான், கலைஞன் கடவுளை விட அதிகண்டா. கடவுளை பெரிய வேலை அவன். கடவுள் செய்யல, அது இறைவன் படைத்ததை இன்னும் அழகாக மாற்றுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு கொத்தமங்கல சுப்பு வந்து எழுதுவார் தில்லானா மோகனாம்பாள்ல. அதுக்கு கோகுல அருமையா படம் போட்டிருப்பார். அந்த காலத்துல ஆந்த விடல இருக்கும். எப்படிலாம் அந்த காலத்துல இங்கிலீஷ்ல ரசிச்சு படிச்சோம். அந்த தில்லானா மோகனுடைய அழகு, இறைவன் அப்படித்தான் நினைத்து படைத்தானா? அவன் அப்படி படைச்சிருக்கான இவன் பண்றது, இவன் சொன்னதுல தெரியுது. இவருடைய எழுத்துக்களிலே அந்த கலை உணர்விலே தெரிகிறது. ஆகவே கலைஞன் என்பவன் இறைவனுடைய படைப்புக்கே ஒரு முழுமை கொடுக்கிறான். ஏனென்றால் இறைவன் படைப்பை பொறுத்தவரை முழுமை என்பது, ஆஸ்கார் வைல்ட்னா ஒரு ரொம்ப பெரிய அறிஞர் இருந்தார், ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் ஆஸ்கார் வைல்டு. I have read whatever, he is a voracious reader I was early times. ஆஸ்கார் வைல்டு எழுதின அத்தனை புக்கையும் நான் படிச்சிருக்கேன். என்ஜாயபிள் புக். அவன் எழுதுவான், பர்ஃபெக்ஷன் இஸ் டெத் அப்படின்னு எழுதுவான். முழுமை என்பது மரணம். முழுமை என்பது மரணம். அப்போ இறைவன் உங்களை முழுமையை நோக்கி செல்ல, ஒரு வாழ்க்கையினுடைய முழுமை என்பது மரணத்திலே முடிகிறது. ஆனால் அந்த மரணத்தை மரணமில்லாத அமரத்தன்மையோடு தான் முடிந்த பிறகும் நிற்கக்கூடிய படைப்பை கொடுக்கிறானே கலைஞன், அவன் கடவுளுக்கு மேல இருக்கக்கூடியவன். பாரதியும் மறந்து போட்டான். பாரதி எழுதிய இந்த ஒர்க்கும் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுத்து. ஆனா இன்றும் உயிரோடு இருக்கிறது. தொடும்போதெல்லாம் உயிர் பெற்று எழுதக்கூடிய வீணையினுடைய நாத தந்திகள் போல நீங்கள் தொடும்போதெல்லாம் அந்த வரிகளும் அந்த எழுத்துக்களும் அந்த உணர்வும் ஒளிவற்று எழுகின்றன, உயிர் பெற்று எழுகின்றன. அந்த தடவுகின்ற விரல்களுடைய வேகத்துக்கு நாலேஜுக்கு ஏற்ப ஒரே வீணை தான். நான் வாசை அப்படி இருக்கும், வீணை காயத்ரி வாசை அப்படி இருக்கும். ஒரே வயலின் தான். அந்த தில்லானா மோகனாம்பாள் படம், அதை பத்தி ரொம்ப ஞாபகம் இருக்காது. அது மனோரமா கேட்பா சிவாஜி கிட்ட, நாதஸ்வர வித்வானாச்சேம இக்கல் சண்முகசுந்தரம் பிள்ளை, எப்படிப்பட்ட என்ன பேரு ஊரெல்லாம் பிரமாதம், அது ஒரு காவியம் சார். ஒரு கதைக்கு வந்து கதாநாயகனுக்கு பேர் சொல்லணும்ல, ஊரு சொல்லணும்ல, சிக்கல் என்ன சிக்கலாரேம்பாவ அந்த வடிவாம்பா. அதுல ஒரு அழகு, ஒரு கிண்டல் தெரியும். என்ன சிக்கல் பண்றான அணுவா ரசிச்சது. அதுல என்ன பண்ணுவோம், அந்த சண்முகசுந்தர பிள்ளை கிட்ட, உங்க வாத்தியத்துல என்னுடைய அவங்ககிட்ட அந்த நாதஸ்வரம் கொண்டு வரலையே வாசியம்மா, நான் நாதஸ்வரம் கொண்டு வரலையம்மா, அது பார்த்துட்டு சரி உன்னோட இதை கொடு அப்படின்னு அதுல வாசிப்பான். அதே மாதிரி இருக்கும். ஐயா வாத்தியத்துல உங்க வாசிப்பு இருக்கா, உங்க நாலேஜில் இருக்கா அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் டயலாக் ஒன்று வரும். அது மாதிரி வந்து படைப்பு என்பது போல ஒவ்வொரு படைப்பு, எத்தனை பத்தி படைப்பு நமக்கு இன்னும் ஒரு 20 வருஷம், இன்னும் 50 வருஷம் நம்ம தாண்டி இருக்கக்கூடிய நம்ம தலைமுறையை படிச்சு ஒரு லாசாராவுடைய ஒரு வரியை படித்து ஒரு ஜனனியை படிச்ச ஆகான் சிரிக்கிறான் பாருங்க, அங்க அது உயிர் பெற்று நிற்கிறது, அங்க அதுக்கு உயிர் வருகிறது. அதனால்தான் கலைஞன் என்பவன் எப்படியும் அந்த விஷயத்தை பாரதி தொடுகிறான். அதனால்தான் பாரதியை நம்ம மீட்டி படிக்கணுங்கிறதோட பாரதி என்ற அந்த அற்புதமான இசைக்கருவியை மீட்டி பார்க்க வேண்டும். சாதல் அழிதல் இல்லாத நிரந்தரம் வெண்ணிலாவே நின் தன்முகம் தன்னில் விளங்குவது என்பதை அந்த நிரந்தர சொல்றான். அப்ப இங்க வந்து என்ன சொல்றான், நின் மொழியாகிய பார்க்கடல் மீதிங்கு வெண்ணிலாவே. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன், அந்த லைன்ல கொண்டு வந்துடுறான், அந்த புராணத்தை கொண்டு வருகிறான். நன்கு நீயும் அமுதும் எழுந்திடல் கண்டனன் வெண்ணிலாவே. இதுக்கு என்ன சார், எப்படி சார் பொருள் சொல்வீங்க?
ஒரு வாட்டி எழுதினார் வந்து சுந்தரராஜன் குவியத்தில் எழுதினார், எப்படி வாவேசு வந்து ஒரு பாடலை விளக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஒரு லைன் எழுதினார். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அன்னைக்கு ஏதோ என்னுடைய டாக்ல வந்து அந்த என்ன பாட்டு தெரியல, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டா சுந்தரராஜன் சார் அவர் சொன்னார். அது மாதிரி வந்து நம்ம எழுதி பார்க்கணும். இப்படி எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு நானே கேட்டுக்கிறேன் சம்படி. இப்போ பார்க்கடலிலிருந்து அமுது வருகிறது, பார்க்கடல் மீதிலிருந்து கடைய கடைய பார்க்கடல், அந்த பார்க்கடல் கடைதல் இருக்கிறது. அது வந்து இவர் கரந்த், அது மாதிரி வந்து குவெம்பு என்று கம்பராமா இது ராமாயணம் எழுதியிருக்காரு கன்னடால. அது மாதிரி ஒரு பேர் வந்து மகா மறந்து போயிட்ட பேர், ஒரு ஒரியன் ரைட்டர், ஃபர்காட்டன் நேம். அதுல வந்து இந்த பார்க்கடல் கடையிறது இல்லையா, தட் இட்ஸ் கிரேட் கான்செப்ட். எப்படி வந்து இப்போ கீதையை பத்தி சொல்றோம். கீதை என்பது யாருக்கு சொன்னாங்க? கீதை சரியில்ல சார், யாரோ 2 பேர் பேசினாங்க சார், நம்ம அவங்க பேசினது நடுவில் போகக்கூடாதுங்கிறான். ரொம்ப சீக்கிரட். அது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் இருக்கு, நமக்கு எதுக்கு அப்படிங்கிறான். அடுத்தவன் லெட்டரை படிக்க கூடாதுங்கிறான். அந்த மாதிரி The great Jawaharlal Nehru has written a letter to Indira Gandhi, a discovery of India. It has become a literature. Wonderful graphic description of the entire country and the great knowledge of our first Prime Minister Nehru. அதனால லிட்ரேச்சர் வந்து படிக்கூடாது. அது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா, அந்த அது வந்து எல்லாருக்கும் சொல்றது கூடியது விஷயங்கள். அதை கூட அந்த அந்த விஷயத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த கீதை என்பது, அப்போ சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், அந்த காலம் நான் கேட்டிருக்கேன், இந்த குருட்சேத்திர போர் என்பது இருக்கிறதே, இந்த மகா யுத்தம் இருக்கிறதே, அது அந்த குருட்சேத்திரத்தை குறிப்பதல்லப்பா, உன் மனசு குறிக்கிறது, உன் மனசுல குறிக்கிறது. ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஒரு குருட்சேத்திர போர் இருக்கிறது. அது எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் குருட்சேத்திர போர் என்பதே தீமைக்கும் நன்மைக்கும் இடையிலே நடந்த போர். உன் மனதிலே தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் நடுவுல போர் நடந்து கொண்டிருக்கிறது. தீமை வெற்றி வென்றால் நீ திருடனாக மாறுவாய், நன்மை வெற்றி பெற்றால் நீ அருளாளனாக மாறுவாய். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே இந்த குருட்சேத்திர போர் என்றும் நடக்கிறது என்று அதை ஒரு ஒரு குறியீடாக மாற்றி சொல்வார்கள். அதை போல இந்த இந்த பார்க்கடல் கடைவதை ஒரு குறியீடாக மாற்றி சொன்ன 2-3 இலக்கியங்கள் இருக்கின்றன. இமீடியட்டா நினைவுல படித்த தலைப்பு. அதுல சொல்லுவார்கள், கடைய கடைய, அதாவது பார்க்கடலை வடவரை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி, இது சிலப்பதிகாரம் பாடுகிறது. அப்படி அந்த வடவரை என்று சொல்லி அந்த மலை இருக்கிறதே, அதை வாசுகி என்ற பாம்பு, அதை வச்சு கடைகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து புராணத்துல சொன்னா கூட நம்ம திங்கிங் ப்ராசஸ்க்கு விடுறான். ஒரு பெரிய மலையை வச்சு அது பாம்பை வச்சு பண்றான். அப்படி பாம்பை வச்சு கடையும் போது, ஏன் சார் பாம்பு கயிறா மாதிரி பண்ணா அதுக்கு அது பாவம் ஜீவன் இல்லை, என்ன ஆகும்? அது வாய் வழியா வந்து அது கக்கிறது, விஷத்தை கக்கிறது. அதுவும் அவதிப்பட்டு பல்ல பிடிச்சு எழுதுதா. அந்த பாம்போட விஷம் பிளஸ் பார்க்கடல்ல கடையக்கூடிய அந்த பார்க்கடலிருந்து வரக்கூடிய விஷம், இந்த ஆலகால ரெண்டும் சேர்ந்து இட் ஹஸ் பிகம் ஆலகால விஷம், ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் தட் இஸ் பாசிபிள். அதை இறைவன் சாப்பிடுகிறான். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, சுந்தரருடைய பாடல், ஆலந்தான் உகந்து அமுது செய்தான். அப்படி அதுல இருந்து ஒவ்வொன்றா வருகிறது. அப்ப என்ன சொல்றான்? அமுதம் வருகிறது. அதுல விஷம் வந்தது முதல்ல, அதுக்கப்புறம் அமுதம் வருகிறது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துன்னா லட்சுமி தேவி வருகிறாள், பொன் வருகிறது, அந்த காமதேனு வருகிறது. அப்படி அவன் என்ன சொல்றான் இந்த இடத்துல? நீயும் அமுதும் எழுந்திடல் கண்டனன். அப்ப நீயும் என்பதில் நம்ம எப்படி சிறப்பு பொருள் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே வந்து அரிதான பொருள்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனை நீதான் நிலவே. அதாவது பாராட்டுறதையும் தீர்மானம் பண்ணிட்டான்னா தமிழ் கவிஞர் விட்ட ஆள் கிடையாது. கையகலம் இருக்கக்கூடிய பாரி மன்னனுடைய அந்த மலை பரம்பை உலகத்துக்கு விட சிறப்பானது என்று ஔவை பிராட்டி எழுதுகிறாள். போரும் அவ்வளவுதானே. நீங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா த ஹையஸ்ட் ஃபார்ம் இது மட்டும் யாருமே கிடையாது. அது போல வந்து பாரதியார் நீயும் அமுதும், அந்த பார்க்கடல் இருக்கிறதே, அந்த பார்க்கடல் இப்ப வந்து இமேஜின் பண்ணுங்க, என்டையர் வானம் இருக்கிறது, இது பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல வந்து அப்படி நிலவு வருகிறது. அந்த பார்க்கடல் கரைஞ்சு, பார்க்கடல்ல இருந்து கடைஞ்சு எப்படி அமுது வருகிறதோ, அந்த அமுது வரும்போது நீயும் அமுதும் வர கண்டனன் நின்னொழியாகிய பார்க்கடல் மீது.
உருவகம் நின்னொளியாகிய பார்க்கடல் மீது இங்கு வெண்ணிலாவே நன்கு நீயும் அமுதும் எழுந்திடல் கண்டனன் வெண்ணிலாவே. அந்த அமுது எழுகிறதே அது உண்மையான பார்க்கடல். நீ எழுகிறாயே அது வானத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடல். இங்க எனக்கு ரெண்டும் ஒன்றா தெரிகிறது. இதே கடல்ல இருந்து ஒரு பக்கம் அமுது வருது, இன்னொரு பக்கம் நீ வர. How wonderful it is. அப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்காந்து மெதுவா சீக்கிரம் பார்க்க கூடாது. கையில வந்து என்ன ரிமோட் வச்சுன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. ரிமோட் எதுவுமே கூடாது. ரிமோட்டே கூட ரொம்ப பக்கத்துல போகணும். நோ ரிமோட், ஆல்வேஸ் நியர்பை. உட்காந்து பார்த்தா இதெல்லாம் அந்த அழகு புரியும். அடுத்தது, மண்ணு பொருள்கள் அனைத்திலும் நிற்பவன் வெண்ணிலாவே அந்த மாயன பார்க்கடல் மீதுரல் வெண்ணிலாவே. நெக்ஸ்ட், அப்போ நமக்கு தெரியுது நீயும் அமுதும். அப்ப அமுது வந்திருக்கிறது. அடுத்து மாயன் என்ற விஷ்ணுவை சொல்லுகிறான் என்றால், அப்ப நீயும் என்று சொன்னது லட்சுமியை குறிக்கிறது. லட்சுமி அதுதான் வர பார்க்கடல்ல. அப்போ நீ இலக்கியமை போல, அழகுக்கு இலக்குமி தான் சொல்ற. மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு வந்தேன் என்று சொல்கிறானே, அப்படி இலக்குமிக்கு இணையாக நீ இருக்கிறாய் என்பதை நீயும் அமுதும் வர கண்டனன் வெண்ணிலாவே. அதுக்கப்புறம் என்ன, அந்த மண்ணு பொருள்கள் அனைத்திலும். மண்ணு என்று சொல்றதுக்கு பொருள் நான் சொல்றேன் நிறைய முறை, யாரும் பயன்படுத்துறதில்ல. கவிஞர்கள் பயன்படுத்தலாம் இது மாதிரி கவிதைகள். எந்த புதுசோ பழசோ எப்படிப்பட்ட மரபு கவிதையோ எது எழுதினாலும் சில பழஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு அழகு இருக்கு. ஏதோ ஒரு என்ன 1000 காம்பினேஷன் போடுறான், கோட்டு சூட்லாம் போட்டுக்கிறான், கழுத்துல வந்து ஒரு பட்டு அங்கவஸ்திரத்தை போட்டுக்கிறான், அப்படியே ஃபேஷன். அது மாதிரி ஏதோ ஒரு சாதாரண இங்க அங்க வந்தான் மண்ணு புகழ் கொண்ட இந்த இந்த பிளாஸ்டிக் சொம்பே ஏதோ ஏதோ மண்ணு என்று சொன்னால் அழிவற்று நிலைத்து இருக்கிறது. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மண்ணு புகழ் கோசலை மைந்தன், கம்பன் வார்த்தை. ஆகவே இந்த மண்ணுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி இந்த மண்ணு பொருள்கள் அனைத்திலும் நிலையாக இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களிலும் நிற்பவன் யார்? வெண்ணிலாவே அந்த மாயன், அந்த மாயவனாகிய திருமால் அப்பார்க்கடல் மீதுரல் வெண்ணிலாவே. அந்த பார்க்கடல் மீதுல படுத்துட்டு இருக்கான். ஆப்வியஸ்லி இது நம்ம ஊர் புராணம்லாம் வந்து நீங்க உள்ளுக்குள்ள போனாலும் அதனால்தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். யாரு பேசினாலும் தொடர்ந்து கேட்டு இருக்கான். இங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பார்க்கடல்ல இருந்து எல்லாம் கிளம்பி எல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்க்கடல் ஃப்ரீ ஆச்சு. போனோடனே அங்க விஷ்ணு படுத்துட்டார் போய். அந்த பார்க்கடல் வந்து லக்ஷ்மி அவனுடைய பத்தினி ஆகி விட்டாள். அவருடைய சௌரியமா படுத்துட்டு இருக்கான். இதுல வந்து யாரு, வாட் டஸ் ஹி ரெப்ரசன்ட்? இப்போ இந்த மனத்தினுடைய ஆற்றாமை இருக்கிறதே, இந்த மனம் செய்த மாறி வரும் வாழ்க்கையிலே மனம் செய்யும் கோளாறு 1000 சுகங்களாகவும் துக்கங்களாகவும் துயரங்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் ஏமாற்றங்களாகவும் வாழ்க்கையிலே உங்களை வழிபிரித்து நூல் பிரித்து இழை பிரித்து உங்களை வாழ்க்கையிலே நடத்தி செல்கிறதே, அதுதான் அழகு. அதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் புராணங்கள், இலக்கியங்கள். அதை சரியா நம்ம பார்த்து நம்ம பொருத்தி பார்க்கணும். மண்ணு பொருள்கள் அனைத்திலும் நிற்பவன் வெண்ணிலாவே அந்த மாயன் அப்பார்க்கடல் மீதுரல் வெண்ணிலாவே. மீதுரல்னா மீது படுத்திருக்கிறான்னு அர்த்தம். எந்த எளிமையா நான் இன்னொன்னு சொல்றேன். இதுக்கு தனியா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பல நான் சில ஆண்டுகளாயிருக்கும். அப்போ பாரதி பயன்படுத்திய சொற்கள் என்பதை பற்றி ஏதோ நான் பேசுற இடத்துல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். மீதுரல் யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவே இல்லை. மீதுரல், சிந்து நதியின் மிசை நிலவினிலே. மிசை வள்ளுவன் பயன்படுத்திய சொல். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். அது எவ்வளவு ஈஸியா எழுதின்னு போயிட்டான் பாருங்க. சிந்து நதி எல்லாம் பாடுறான், சிந்து நதியின் மிசை நிலவினிலே. கேட்டா ஒருத்தன் இசைங்கிறான், அதை சிந்து நதியில இசைக்கிறான் இசைங்கிறான். புரியல, அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். நல்ல தமிழ் விட்டுறக்கூடாது. நல்ல பழந்தமிழ் சொற்களை ஏதாவது ஒரு இடத்துல எழுதும்போது எழுத்தாளர்கள் பயன்படுத்த வேண்டும், கவிஞர்கள் பயன்படுத்த வேண்டும். புது கவிதை, மாடர்ன் ஸ்டோரி, இது எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல. You see, when I read people like Günter Grass, is a great German poet. Günter Grass. அவன் சொன்னா ஒரு அருமையான கவிதை எழுதுவான். I went to a tree, I said, cut the tree, நுனிய வெட்டினா. கட் சொன்னா tree loses the thing, everything. உன்னுடைய இதை கிளையை வெட்டுகிறேன், வெட்டு போடு, எல்லாம் வெட்டிது. கடைசியில வந்து உன்னை வெட்டுவேன்னா அது மட்டும் முடியாதுங்கிறது ட்ரீ. நான் திரும்பி வளருவேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எழுதும்போது he uses a word for that.
the German word. I have seen some of the best English poetry using French coinage of words. அப்படியே யூஸ் பண்ணுவோம், அதிலே வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், சாமர்செட் மாம் இஸ் a great fan of France. பிரான்ஸ்ல தான் ஆங்கிலேயருடைய அந்த கால நாகரிகம்லாம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணா, தோ சாமர்செட் மாம் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து, அவன் என்ன பண்ணா தனியாக பிரான்ஸில் அக்ராஸ் த சி போயிட்டு, அந்த பக்கம் போயிட்டு கடலை தாண்டி போயிட்டு பிரான்ஸில் வீடு எடுத்து அங்கேயே தங்குவான். அங்கேயே ஒரு வீடு வச்சுருந்தான். எழுத ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ரைட்டர்ஸ். எழுதி இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சு உலக அளவில் வந்தான் அவன் சாமர்செட் மாம். அட்டகாசமாக எழுதினான். சம்மிங் அப்னு ஒன்று எழுதினான். இதோட எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 புக் எழுதினான். நிறைய அவனை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் பூரா விஷயம் இருக்குது. அவன் என்ன பண்ணான், அதில் ஃப்ரெஞ்சில் இருக்கும்போது அவன் வந்து ஒரு அந்த சின்ன கதை, அந்த கதையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு லேடியும் இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சந்திச்சானா அவன் அந்த பாஷையிலே பேசுகிற மாதிரி எழுதுவான். இட்ஸ் எ டெக்னிக் வாட் தே டு. அப்போ வி யூஸ் டு ரெஃபர் டு த ஃப்ரெஞ்ச் டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரி போனோன்னு இப்படி எழுதணுமா, அப்படி எழுதணுமா, இப்படி கல்டி சாக் அப்படின்னு எழுதுவான். இங்கிலீஷ்லேயே நிறைய நம்ம அந்த காலத்தில் நிறைய படிச்சிருக்கோம். எதுக்கு சொல்கிறேன், அது மாதிரி வந்து நல்ல தமிழை வந்து நம்ம பயன்படுத்தணும். சாதாரண எல்லாம் எழுதுறான், ரொம்ப நடுவில் எழுதினோம் ரொம்ப பெஜாராக இருக்குது அப்படின்னு எழுதுறான். அதில் இந்த பெஜார் எங்கேருந்து வந்தேனே தெரியாதா இருக்கும். பட் டுபாக்கூருங்கிறான், என்ன தெரியல. யாராவது டுபாக்கூன்னு சொன்னா அவனை இப்போ புள்ளிங்க அப்படிங்கிறான். புள்ளிங்கன்னா யாருன்னு தெரியல. ஒவ்வொரு காலத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன, சில பழந்தமிழ் சொற்கள், பாரதியுடைய பழந்தமிழ் சொற்கள் சிலதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் அது மாதிரி தான் ஒருத்தர் எழுதின ஒரு பாட்டில் வந்து பரசிவ வெள்ளம், அந்த காயினேஜ் வேர்டு இன்னும் அழகா இருக்கு பாருங்க. அதை யூஸ் பண்ணணும். பீப்புள் லைக் சாய் கணேஷ், who is also a writer, should think. உங்க பல்லவியெல்லாம் எழுதும்போது நல்ல கனமான வார்த்தைகள். அதாவது பாபநாச சிவன் சில பாடல்கள் அது மாதிரி இருக்கு. என்ன தவம் செய்தனை, என்ன செய்தனை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி ஆர்கைக் வேர்டு. தமிழ்ல வந்து என்ன செய்தனைன்னு யாராவது என்ன செஞ்சான்னு தான் கேட்பான். இப்போ என்ன செய்தனைன்னு கேட்பாங்களா? ஆனா பாட்டுல ரொம்ப என்ன தவம் செய்தனை அப்படின்னா அந்த அந்த நெய் மாதிரி இருக்கு. அப்படியே அழகா நெய் ஊத்துற மாதிரி இருக்கு அதுல. ஸோ அது அழகு, அதெல்லாம் ரசிக்கணும். அப்போ எழுதுறான் அதுல வந்து மாயன பார்க்கடல் மீதுரல் வெண்ணிலாவே. பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான்னு எழுதல. இன்னும் பாஞ்சாலி சபதத்துல வந்து கண்ணன் இருக்கிறத பத்தி இன்னொரு நிறைய எழுதுறான். உங்களுக்கு தெரியும், திருதராஷ்டிரன் பேசுறான் கிருஷ்ணனை பத்தி. அவன் சாதாரண ஆள் இல்லடா துரியோதனா, அவனை பத்தி இப்படிலாம் தப்பா பேசாத, அவன் வந்து பெரிய ஆள், அவன் தர்மத்தின் தேவன் பேசுறான். அப்போ படுத்துட்டு இருக்காமா. ஆனா இங்க மீதுரல் பார்க்கடல் இருக்கக்கூடிய படுத்து இருக்கக்கூடிய இறைவனை பற்றி, விஷ்ணுவை பத்தி மீதுரல் என்று எனக்கு தெரிஞ்சு யாரும் எழுதல. ஆழ்வார்களும் அந்த மாதிரி எழுதல. பாரதி புதிய சொல்லை பெய்கிறான். இதெல்லாம் எங்க வெண்ணிலா பார்த்தோன்னா நடக்கிறது. எல்லாம் அங்கங்க போனாதான் நடக்கிறது. அட்மாஸ்பியர் வேணும் இல்லை எல்லாத்துக்கும். சொல்லலாம் ரூம் போட்டு எழுதுறான் சார் அப்படிங்கிற. பாரதி பாவம் கையில காசு இல்லாத எங்க ரூம் போடுவான், தோட்டத்துக்கு போவான், வெளியில இருக்கிற வெண்ணிலாவை பார்ப்பான். அவன் இருக்கிற தென்றல் தான் ஏசி, இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த ஈஸியான ஏசியை வாங்கிட்டு அவன் எழுதுறான். அதுல மீதுரல் வெண்ணிலாவே துண்ணிய நீல நிறத்தல் பராசக்தி வெண்ணிலாவே. நீங்க யோசிச்சு உடம்பு சிலிர்க்குது எனக்கு பேசும்போதே. பராசக்திங்கிற வார்த்தை பாரதி எங்க எழுதினாலும் அதுல தனியா ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். யூ கோ, எல்லாம் வந்து உஷாக்கு இன்னொரு ஹோம் ஒர்க் தான் இது. பராசக்தி எங்கெல்லாம் இருக்கோ போய் பாருங்க. பாரதி எங்க எழுதியிருக்கான், அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற சொல்ல பாருங்க, வித்தியாசமா எழுதியிருப்பான். துண்ணிய நீல நிறத்தல். துண்ணியன்னா ரொம்ப உயர்வான பொருள். அவள் துண்ணும் அதிர்ஷ்டமுடையவள், இன்னும் அதிகமா இருக்காது, வளரக்கூடியது. அப்படி துண்ணிய நீல நிறத்தல். சாதாரண நீளம் இல்லை. நீளத்திலே எவ்வளவு வகை இருக்கு. வெளிர் நீளம் இருக்கிறது, கருநீளம் இருக்கிறது, நீளமா இருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ காம்பினேஷன் நீளத்தில் இருக்காது. அதுல வந்து துண்ணிய நீல நிறத்தல் பராசக்தி வெண்ணிலாவே. இங்கு தோன்றும் உலக அவளே என்று கூறுவர் வெண்ணிலாவே. போட்டாம் பாருங்க. வெண்ணிலா பாட்டுக்கும் பராசக்தி எழுதும் போது நடுவுல வந்து பாரதி தன்னுடைய மனக்கிடக்கை எங்க வைக்கிறான். இந்த உலக பூரா அவள் தான் எழுதுறான். அதுல வெண்ணிலாவை தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறான். வெண்ணிலாவை வந்து புகழத விடவே இல்லை. அதான் தலைவன், ஒரு பாட்டுடை தலைவன் என்பது போல இந்த பாடலுக்கு பாட்டுடை தலைவியாக விளங்கக்கூடியது பெண் என்ற வெண்ணிலா வைத்துக் கொள்ளலாம். வெண்ணிலா பெண் என்று வைத்துக் கொண்டால் அந்த பெண் வெண்ணிலா. அங்க வந்து பராசக்தி கான்செப்ட எவ்வளவு தீர்க்கமா சொல்றான் பாருங்க. தோன்றும் உலகு அவளே என்று கூறுவர் வெண்ணிலாவே. இங்கு தோன்றும் உலகு, பிகாஸ் ஷீ இஸ் மாயா. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் ஒரு அருமையான பாட்டு என்ன, யாருக்கும் அடங்காத நீலி அப்படின்னு ஒரு
காளியை பத்தி. யாருக்கும் அடங்காத நீலி, அவள் பேர் தான் காளி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்துல. அந்த காலத்துல இருக்கக்கூடிய சாதாரண தமிழ் பாடல்கள் எல்லாம் தெலுங்கு பாட்டு தான், கர்நாடிக் மியூசிக் இல்ல. கர்நாடிக் மியூசிக் நிறைய நல்ல தமிழ் பாட்டு இருக்கு, அருமையா எழுதிட்டு போற. அதுல வந்து பாருல வந்து அவளுக்கு பெயர் மாயை, அந்த மாயை யாரும் அறிய முடியாத மாயை என்று எழுதுகிறார் அதுல. அப்படி மாய தோன்றும் உலகு. So Maya is cultivated, Maya is released, Maya is reflected. அந்த மாயை உண்மைங்கிறான் பாரதி. அதை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த மாயை உண்மை என்று சொன்னான் பாரதி. அப்படி துண்ணிய நீல நிறத்தல் பராசக்தி வெண்ணிலாவே, இங்கு தோன்றும் உலகு அவளே என்று கூறுவர் வெண்ணிலாவே. அதுல இன்னொரு நுட்பம் என்னன்னு சொன்னால், இந்த துண்ணும் நீலம் என்று சொன்னாலே நீலம், நீலம் என்பது காலத்தை குறிக்கிறது, நீலம் என்பது வானத்தை குறிக்கிறது, நீலம் என்பது எல்லையற்ற தன்மையை குறிக்கிறது. அதனாலதான் விஷ்ணுக்கு வந்து நீல நிறம் போட்டான், நீளமா போடுறது. எங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் விஷ்ணு நீல நிறம் கேட்டா, நவராத்திரியில பொம்மை வச்சிருக்காங்க அந்த காலத்துல, நீல கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க பொம்மை. சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகி போச்சு. நாம என்ன ராமர் கிருஷ்ணன் நேர்ல பார்த்தோமா? நவராத்திரி குலுப்படியில பார்த்துருக்கோம், சினிமால பார்த்துருக்கோம். என்.டி. ராமராவ் பார்த்தா ஒரு வாட்டி கேட்டார், ஒருத்தர் கேட்டார் கமலஹாசன் கிட்ட, கடவுளை பத்தி கேட்டேன், கடவுள் எதிரில் வந்தா நீங்க என்ன கேட்பீங்கன்னு. கிருஷ்ணன் எதிரில் வந்தா எப்படி கேட்டானு, என்.டி. ராமர் மூஞ்சி மாதிரி இருக்கான்னு கேட்பேன் அப்படின்னு. டஸ் ஹி லுக் லைக் என்டிஆர்? அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இந்த கற்பனைகள், இந்த இந்த புராணங்கள் எவ்வளவு சுகமா இருக்கிறது. அதுல தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். நீல நிறம் என்பது எல்லையற்ற தன்மையை குறிக்கிறது. சயின்ஸா பார்த்தா கூட ஒரு பக்கம் வந்து ப்ளூ இருக்குது. இந்த விப்காரில் வந்து பார்க்கும்போது வயலட் பார்த்தோன்னா அல்ட்ரா வயலட் இந்த பக்கம், ப்ளூவை தாண்டி இந்த கீழே வயலட், இன்னும் டீப் ப்ளூ, அதை தாண்டி போனால் அல்ட்ரா வயலட். அது போகிறது, அது ரேஞ்சே வேற. வேவ் லென்த் இன்டர்லி இஸ் டிஃபரெண்ட். வேவ் லென்த் இஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர். இந்த பக்கம் இன்ஃப்ரா ரெட் போனோன்னா அடர்த்தி குறையும், இங்கே கீழே போனால் இன்னும் போயிட்டே இருக்கும், அதுக்கு மேலே போனால் இன்னும் மைக்ரோ கீழே போயிடும். ஆகவே அறிவியல் சொல்வதும் அதுதான். வெண்ணிலாவே பின்னிய மேக சடைமிசை கங்கையும் வெண்ணிலாவே, நல்ல பெட்புற நீயும் விளங்குதல் கண்டனன் வெண்ணிலாவே. இங்க என்ன சொல்ல வரான்? பின்னிய மேக சடைமிசை கங்கையும். என்ன தாட் ப்ராசஸ்? இப்ப யாரை தோன்றது? இப்போ அடுத்த ஆள் வந்துட்டார், சிவன் வந்துட்டார். பின்னிய மேக சடை, அங்க கங்கை, அங்க மழை பெய்யுங்க. அதுல வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா, அந்த வானத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தெரியும் உங்களுக்கு. என்னுடைய நண்பர் மாலன் அவர்கள் நல்ல கவிதை, என் வனம் வனம் எனக்குள் ஒரு வனமா, அது ஒரு கவிதை இருக்குது என்கிட்ட, நான் மறந்து போயிட்டேன், தலைப்பு மறந்து போகிறது வர வர. அதுல எழுதுவார்ல, பாட்டன் புரண்டு மல்லாண்டான் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு கவிதை. நடையில நானும் கவிதை இருக்கும்போது அவரும் ஒரு கவிதை வந்து, நான் சொல்றேன், மாலன் இருக்கு ஸ்டேஜ்லேயே ஒரு வாட்டி சொன்னேன், அவருக்கே வாய்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களேன்னு. ஒரு தாத்தா வந்து கட்டில படுத்துட்டு இருக்காரு. அது தாத்தா கைத்து கத்துல படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு தாத்தா வயசான காலத்துல அவரால் ஒரே நேரத்தில் அப்படி திரும்பி படுக்கிறார். அது யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டில தூரத்துக்கு ஒரு துணி துணி ஒரு துணி மூட்டை மாதிரி ஒரு கடைக்கார் தாத்தா மொத்தமா கிடக்கிற, அவர் வந்து இப்படி திரும்புறார் கட்டில்ல, ரொம்ப ஜாக்கிரதையா கீழே விட அப்படி திரும்புறார். அது மாதிரி வானத்துல மேகம் இருக்கிறது, பாட்டன் புரண்டு மல்லாண்டான் அப்படின்னு எழுதுவார். இன்னும் ஒரு அழகான உவமை இது. அப்படி இந்த வானத்துல இருக்கக்கூடிய இந்த பார்க்கும்போது ஒண்ணு தெரியுது, பார்த்தா மேகச்சடை, இறைவனுடைய திருச்சடை இருக்கிறதே, அது செந்நிறச்சடை சிவனுக்கு சொல்லுவாங்க, அது அந்த சடை இருக்கிறது, அதிலே கங்கையும் இருக்கிறது. வெண்ணிலாவே நல்ல பெட்புற நீயும் விளங்குதல் கண்டனன் வெண்ணிலாவே. அதுக்கு நடுவுல அழகாக பெட்புற குயில் பாட்டுல வரக்கூடிய சொல் பெட்புற என்று ரொம்ப அழகாக கௌரவமாக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, அந்த கங்கை சடைமுடியான் இருக்கக்கூடியவனோடு இருக்கக்கூடிய இது யாரு என்று கேட்டால் உமையாள் இருக்கிறாள். அப்ப நீ உமை என்று சொல்கிறாள். முதல்ல வந்து மாயனுடைய துணைவியா இருக்கக்கூடிய லட்சுமி அமுதோடு வந்தவள் பார்க்கடல். இங்க வந்து மேக சடை கங்கை, மிச்சம் இருக்குது இவதான். இன்னும் விரிவாக இன்னும் கூட ரசிக்கலாம். இந்த ரசனையை தொடர்ந்து இந்த அடுத்த பாடல பார்க்க முடியும். இந்த 2 துண்டுகள்லாம் இதுல வந்து முதல்ல நல்ல அருமையான பங்கரப்பள்ளி மாம்பழம், அது வெட்டியாச்சு. இப்போ ஜஸ்ட் வெட்டியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நாளைக்கு தான் சாப்பிடணும், அடுத்த வாரம் தான் சாப்பிடணும். ஆகவே இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா போவோம். என்றாலும் கூட இன்றைய தினம் ஒரு நிமிஷம் அதிகமாக எடுத்து வந்திருந்து கேட்கக்கூடிய பெருமக்கள், நீங்கள் தான் இதை வாழ வைக்கிறீர்கள். அதாவது இது இம்பார்ட்டன்ட். யாருக்கு பெருமைன்னா, ஒரு அழகான பெண்ணை பெற்ற ஒரு ஒரு தந்தை இருக்கிறானே,
அந்த தந்தைக்குள்ள பெருமையெல்லாம் அந்த பெண்ணை சரியான ஒரு கைபிடித்து கொடுப்பது. அதுபோல பாரதியினுடைய அற்புதமான கவிதைகளை நாம் ரசித்தால் போது பிறருக்கு கைபிடித்து கொடுக்க வேண்டும். பாரு இதுல என்ன இருக்கு பாருன்னு சொல்லணும். அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கக்கூடிய குவியத்துக்கு வழக்கம் போல் என் நெஞ்சார நன்றிகளை பரிமாற்றம் செய்து கொண்டு வந்திருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.